ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி நாளுங்க. அதாவது இன்றைய நாள் வியாழக்கிழமையில இந்த வைகாசி பௌர்ணமி நாளானது வந்திருக்கு. வைகாசி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சிறப்பான விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த வைகாசி பௌர்ணமி நாளான இன்னைக்கு இரவு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலே போதுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த தீபத்தை எந்த மாதிரி முறையில் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாளான இன்று இரவு அரசியலில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்க என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் எந்த நேரத்தில் செய்யணும், எந்த மாதிரி முறையில் வழிபாடணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி நாளானது வருங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு செய்வீங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய பாவங்கள் தோஷங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இரவு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பெண்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஒரு முறை இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய வைகாசி பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்திடுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நீங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அரச மரத்தடி பிள்ளையாரை 108 முறை சுற்றினாலே போதுங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது அரச மரத்திற்கும் அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் அபரிமிதமான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த சக்தி மிகவும் மகா சக்தி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை முறையாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அரச மர இலையில் மண் அகல் வைத்து தீபம் ஏற்றும் பட்சத்தில் நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம பாவம் எல்லாமே நீங்கிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு அரச மர இலை ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அரச மர இலையில் வைத்து தாங்க நீங்க இந்த தீபத்தை ஏற்றியே ஆகணுங்க. அதாவது ஒரே ஒரு அரச மரம் இருந்தாலே போதுங்க, இந்த பரிகாரத்தை நீங்க எளிமையாவே செய்திடலாம். இந்த பரிகாரத்திற்கு அரச மர இலை மண் அகல் இது இருந்தாலே நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த 2 பொருளை வைத்து நீங்க இந்த தீபத்தை ஏற்றுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவம் எல்லாமே நீங்கிடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம், ராகு கேது தோஷம், நவகிரக தோஷம், சர்ப்ப தோஷம் இது அனைத்துமே தீரும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாள் இரவுக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் திருமாலும்
மேல் பகுதியில் ஈசனும் வாசம் செய்வதாக புராணங்கள்ல சொல்லப்படுது. இதனாலே பாத்தீங்கன்னா இந்த மரத்திற்கு ராஜ விருட்சம் என்ற மற்றொரு பெயரும் இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா அரச மரத்திற்கு விருட்சம் அப்படின்னு மற்றொரு பெயர், அதாவது ராஜ விருட்சம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குங்க. இதோடு மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக அரச மரத்தை வலம் வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. இது ஜோதிட ரீதியா நம்பப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாள்ல அரச மர காற்றை சுவாசிக்கும் போது கருப்பை பிரச்சனைகள் குணமாகும். அதாவது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கருப்பை பிரச்சனைகள் இந்த அரச மர காற்றை சுவாசிக்கும் போது கண்டிப்பா குணமடையும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி முறையில இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 3 அரச இலைகளை வைத்து அதன் மேல் 3 அகல் தீபங்களை ஏற்ற வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 2 அரச இலைகளை வைத்து 2 மண் அகல் தீபத்தை ஏற்ற வேண்டும். புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 3 அரச இலைகளை வைத்து 3 மண் அகல் தீபத்தை நீங்க கட்டாயம் ஏற்றணுங்க. வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 5 அரச இலைகளை வைத்து 5 மண் அகல் தீபத்தை நீங்க ஏற்றணுங்க. வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 6 அரச இலைகளை வைத்து 6 மண் தீபங்களை ஏற்ற வேண்டும். அதே போல அடுத்ததாக சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 9 அரச இலைகளை வைத்து 9 மண் அகல் தீபத்தை ஏற்றணுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 12 அரச இலைகளை வைத்து 12 மண் அகல் தீபத்தை ஏற்றணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்கள் ஒவ்வொரு விதமான விளக்கை ஏற்றணுங்க. இதில் சொன்னபடியே நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அதே மாதிரி அதுக்கேற்ற தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கிடுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் நீங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் இரவுக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே இப்படி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா அரச மரத்தடி பிள்ளையாருக்கு முன்பாக இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றி விநாயகரை பால் அபிஷேகம் செய்து வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களினால் ஏற்படும் கஷ்டங்கள் கட்டாயம் குறையுங்க. இது கண்டிப்பாக இன்றைய நாள் செய்து பாருங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்தடி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டு பூஜை அறையிலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து கடவுளுக்கு முன் நீங்கள் மனதார வேண்டி இந்த தீபத்தை கட்டாயம் ஏற்றலாங்க. அப்படி இல்லைன்னா பிள்ளையாருக்கு, அதாவது அரச மரத்தடி பிள்ளையாருக்கு ஒரு சிறிய பாலாபிஷேகம் செய்து இந்த தீபத்தை நீங்கள் மனதார வேண்டி செய்யலாங்க. அதாவது நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது முழு நம்பிக்கையுடன் மனதார வேண்டி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைத்து கொண்டு கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க. அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே செய்யலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் இரவுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த தீபத்தை ஏற்றுறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுங்க. அதே போல் இந்த அரசலை தீபத்தை ஏற்றுறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் தோஷம் இது எல்லாமே நீங்கிடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.